பிரைசலர். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம், ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். அருளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த காலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வலிமைமிக்க கரமும் ஓங்கிய புயமும் இன்றைய நாட்களில் வல்லமையோடு இந்த முகாமில் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களாக எங்களை கண்மணி போல காத்து வந்து ஊழிய பாதையில் செம்மையான வழியில் நீ நடத்தி வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 10வது மாதத்துக்குள்ளாக முதல் நாளில் காலெடுத்து வைத்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த 9 மாதங்களாக ஆண்டவரே ஊழியத்தை செம்மையாக செய்யும்படியாக இன்யாசியார் ஜப ஐக்கிய ஜபக்குழுவை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கிறீர். இந்த 10வது மாதத்திற்குள்ளாக காலெடுத்து வைத்திருக்கும் முதல் நாளில் இந்த முதல் நாள் முகாமை உமது கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேர்ந்தெடுத்தும் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர், அவர்கள் உன் கோயில் முற்றங்களில் உறைந்திடுவர், அதில் கிடைக்கும் நன்மைகளால் நிறைவடைவார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே, யாரையெல்லாம் நீர் இன்றைய நாட்களில் தேர்ந்தெடுத்திருக்கிறீரோ அந்த மக்களை அதி சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த என் அன்பு கடவுளே, இன்றைய நாட்களிலும் அநேக மக்களை வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்துமாக அநேக மக்களை இந்த முகாமுக்கு இன்றைய நாட்களில் அழைத்து வரும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அழைத்தவரோ பலர், தெரிந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பல பேருக்கு அழைப்பு கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே, உமது திருவிழப்படி, உமது திட்டப்படி ஆண்டவரே யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்து இந்த முகாமுக்கு கொண்டு வருகிறீரோ அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த காலை பொழுதை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேலைகளில் எங்களை விடுவித்து காத்திரமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை பொழுதை உமது கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி என எங்களை இந்த நாட்களில் காத்திரலும். உமது சிறகுகள் நிழலுக்குள்ளாக வைத்து எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். ஆமென் ஆண்டவரே. ஆண்டுகளையும் மாதங்களையும் நாட்களையும் தந்து இந்த ஒரு அருமையான ஒரு புதிய மாதத்தையும் தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, இந்த நாள் முழுவதை மட்டுமல்ல அடுத்து வருகிற 2 நாட்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற மக்கள், இனி வர இருக்கிற மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை நிரப்பும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலின் பேரில் அவர்கள் அதி சீக்கிரத்தில் இந்த இடத்திற்கு வந்து சேரும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமது 5 திருக்காயங்களுக்குள்ளாகும் உமது பரிசுத்த நாமத்துக்குள்ளாகும் வந்திருக்கிற மக்களையும் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு சிறிய பாடல் தான், சரி, ஒரு சிறிய பாடல். ஆண்டவர் தந்த பாட்டு, நேற்று இரவு ஆண்டவர் தந்த பாட்டு. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆம் தகப்பனே,
எங்களை நீ தேர்ந்தெடுத்திருக்க தெரிந்து கொண்டு அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், வந்திருக்க மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டு. சாம்பலிலும் குப்பையில் கிடந்த எண்ணெய், ஊசியிலும் சாம்பலிலும் குப்பையிலும் கிடந்த எண்ணெய், பூசியிலும் சாம்பலிலும் குப்பையிலும் கிடந்த எண்ணெய், நண்பனாக தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் செய்கின்றார். நண்பனாக தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் செய்கின்றார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என் பெயர் சொல்லி என்னை தெரிந்து கொண்டார் என் அன்பு தகப்பன். என் தாய் வயிற்றில் இருக்கும்போது என்னை பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும்போது என் பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும்போது என் பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும் முன்னே பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவுற செய்கின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவுற செய்கின்றார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, ஆவியை நீ தேர்ந்தெடுத்து எதற்காக தேர்ந்தெடுத்து நீனை அழிப்பதற்காக நீ தேர்ந்தெடுத்து என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தீமைகளை நன்மைகளாக மாற்றிட நீ தெரிந்தெடுத்து என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆமென். தாவீதை தெரிந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, ஆவிகளை தேர்ந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, தாவீதை தேர்ந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, தாவீதை தேர்ந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, தீமைகளை நன்மைகளாய் மாற்றிட தெரிந்தெடுத்து, தீமைகளை நன்மைகளாய் மாற்றிட தெரிந்தெடுத்து, தாவீதை தேர்ந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, தாவீதை தேர்ந்தெடுத்து தீமையை அழிப்பதற்கு, நன்மைகளாய் மாற்றிட தெரிந்தெடுத்து, தீமைகளை நன்மைகளாய் மாற்றிட தெரிந்தெடுத்து, தெரிந்தெடுத்து தெரிந்து
இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஹalleluya. ரெண்டே காலுக்கு வழக்கம் போல எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சிந்திச்சு கொண்டே இருந்தேன். ஆண்டவரே ஒரு பாட்டை தாங்களேன். சிம்பிளாக ஆண்டவர் ஒரு பாட்டை தந்தார். அதான் இந்த பாட்டு. இயேசுவே நன்றி. நல்லா இருந்தா கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுள் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? இந்த உலகத்தில் இருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சொந்தமான பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பேசலாம். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இதில் ஸ்டேஜில் எழுதி போட்டிருக்க தலைப்பு என்ன? ஆனால் எனக்கு இன்றைக்கு இந்த செய்திக்கு தந்த தலைப்பு திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்து வாசிங்க. கொஞ்சம் போவோம். திருப்பாடல் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் கடவுளே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனம் யாருக்குரியது? இந்த வசனம் பார்க்கும் பொழுது என் அருணாதர் இயேசு கிறிஸ்துக்குரிய வசனம், என் ஆண்டவருக்குரிய வசனம். இந்த வசனம், என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என் ஆண்டவர் அருணாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய அந்த வார்த்தையாக தெரிகிறது. ஆண்டவராகிய கடவுள் தான் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்து தந்தையாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு யார்? திருவுளத்தை நிறைவேற்றுவது யார் அப்படி என்று நாம அவர் தந்தையாம் கடவுளாகிய ஆண்டவராகிய கடவுள் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதே இயேசு கிறிஸ்து நம்ம கிட்டே அது என்ன செய்யறாரு? என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவரும் பெரிய, நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அவருடைய பிள்ளைகள். ஆனால் வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் 49 50 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய கடவுள் யாரை பார்த்து சொல்லுகிறார், யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்றார். இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நீங்களும் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். வாசிங்களா? எடுத்தன வாசிங்க. ஒரு மைக்கு கொடுங்க. நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் நானும் வந்தேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் 48, 47, 48. ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அதற்கு தான் இயேசு மறுமொழியாக இந்த 50வது வசனத்துல சொல்றாரு. வாசிங்க. அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே சகோதரரும் சகோதரர்களும் தாயும் ஆவார். அப்படின்னா பார்க்க போற இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம யாரெல்லாம்
தந்தையின் திருவுளத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல நாமளும் அந்த திருவுளத்தை நிறைவேற்றும் பொழுது நாம எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்? இயேசு கிறிஸ்துவருக்கு சகோதரன் சகோதரி தாயுமாக நம்ம மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அது மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அங்கே இறை வார்த்தை, அந்த வசனம் சொல்லுது, அங்கே இதே வசனம் தான் வரும், ஆனா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். அதை விட கொஞ்சம் வசதியா அந்த வார்த்தை இருக்கும், கொஞ்சம் வசதியா இருக்கும். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். அப்போ எத்தனையோ இறை வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதன்படி நாம செயல்படுகிறோமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இறை வார்த்தையை கேட்டு. எத்தனையோ இறை வார்த்தைகள் நம்ம அறிவிக்கப்படுகிறது, ஆனா அதை கேட்கிறோம், அதன்படி செயல்படுகிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். தெளிவாக ஆண்டவர் சொல்றார். முதல் வசனத்தில் அந்த மத்திய 12:49-50 சொல்றாரு, விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார். இங்கே அடுத்தப்ப சொல்லப்படுகிறது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். இறை வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அதிகமாக நம்ம கேட்கிறோம். எதற்காக கேட்கிறோம் என்று பார்த்தேன்னா அதை செயல்படுத்துவதற்காக, அதை செயலிலே நாம காட்டுவதற்காக இறை வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்கிறோம். ஆனா இதை செயல்படுத்துகிறோமா, செயலிலே நம்ம காட்டுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான். ஏதோ வாரம் முகாம் நடத்துறாங்க, ஜெபம் நடத்துறாங்க, அங்கே யாரோ வந்து இறை வார்த்தை அறிவிக்கிறாங்க, அதை கேட்குறோம், அதோட சரி. வீட்டுக்கு போனேன்னா பழைய குருடி தான் கதவை திரடின்னா இந்த கதையில தான் இருக்கு. ஆனால் செயல்பாட்டுக்கு நம்ம என்ன செய்யறதில்லை, வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இறை வார்த்தையின்படி சொல்றார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மத்திய சுவிசேஷம் சொல்லுகிறது, மத்திய சுவிசேஷம் 25:35 வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் அந்நியனா இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உம்மை தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோய்ச்சவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். பாத்தீங்களா? அப்ப வசனம் சொல்லுது, இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர் தான் என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். அப்புறம் சொல்லுகிறாரு, அதே 25:40 வசனம் சொல்லுது, அதற்கு அரசர் மிக சிறியவராகிய என் சகோதரர்களுக்கு ஒருவர் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். அப்போ இறை வார்த்தை நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய வசனம் தெளிவா, ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து தெளிவா எதிர்பார்க்கிறாரு. நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். அடுத்த சொல்ல நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே இனிமே எப்போ பசியா இருந்தீங்க, நாங்க உணவு கொடுத்தோம். அப்ப சொல்றாரு, என் சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்க செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள், அப்பொழுது என்னுடைய திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். நன்றி. அல்லேலூயா.
வேதத்தின் இந்த வசனம் ஒரு இப்ப புனிதரா இருக்கிற ஒரு புனிதரை மனம் மாற்றியது. இந்த வசனம் தான் மனம் மாற்றி, இந்த வசனத்துக்கு தகுந்தாப்புல இரு வார்த்தைக்கு ஏற்றாப்புல அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைய நாட்களில் புனிதர் அது யாரு? நம்ம இந்தியாவில் உள்ள புனிதர் அன்னை தெரசா. இந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா? நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், நான் நோயிற்று இருந்தேன், என்னை பார்த்தீர்கள். ஆனா இந்த வசனம் தான் அன்னை தெரசாவை மாற்றியது என்று சொல்லப்படுகிறார்கள். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றுவதே, நல்லா கவனிச்சுங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றுவதே அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவது. இயேசு கிறிஸ்து வாழ்வை நம்ம பின்பற்றி நடக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை நாமளே என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். கொஞ்சம் கவனிப்போம். அந்த நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றுகிறோமா? அவருடைய செயல்பாடுகளை நாம பின்பற்றுகிறோமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார், சென்ற இடமெல்லாம் நோயாளிகளை குணமாக்கினார், சென்ற இடமெல்லாம் பசி அறிஞ்சு அவங்க பசியை போக்கினார். அது கடவுளுடைய விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கிட்டே அதை எதிர்பார்க்கிறார். நான் என் தந்தையினுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், ஆனால் நீங்கள் என்னுடைய திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அதான் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றுவதே அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவது ஆகும். அவருடைய வாழ்வை நம்மள என்ன செய்யணும்? பின்பற்றணும். அதுக்காகத்தான் 3 ஆண்டுகாலமாக நம்மளோடு ஊராக, தெருவாக, நாடாக, கடற்கர ஓரமாக அவர் சென்று என்ன செய்தார்? போதித்தார், பல நன்மைகளை செய்தார், நோய்களை குணமாக்கினார், நோயாளிகளை நேரடியாக சென்று பார்த்தார். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்னை தெரசால் இந்த வசனம் அன்னை தெரசாவை மாற்றியது என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் தான் அன்னை தெரசாவை மாற்றியது. அதனால தான் அவங்க எங்கேயோ வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து அனாதைகள், நோயிற்றவர்கள், தொழுநோயாளிகள் அத்தனை பேரையும் என்ன செய்தாங்க? இந்த வசனத்துக்கு ஏற்ப அவங்க என்ன செய்தாங்க? பராமரித்து வந்ததாக நம்ம பார்க்கிறோம். நன்றி. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை பின்பற்றுவதே அவருடைய திருவுளம் என்று பார்க்கிறோம். இந்த திருவுளத்தை நிறைவேற்றுவது நம்ம இந்தியாவில் அன்னை தெரசா. நன்றி. அல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க? அன்னை தெரசா என்ன செய்தாங்க? அவங்க வாழ்ந்த காலத்துல தொழுநோயாளிகள், பசியும் பட்டினியுமா கிடந்தவங்க, தெருவில் கிடக்கிற அனாதை பிள்ளைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய காப்பகத்துக்கு கொண்டு போய் கவனித்து கொண்டாங்க. அன்னை தெரசா வாழ்ந்த காலத்தில் அந்த பகுதியில் அன்னை தெரசாவை எதிர்த்தவங்க நிறைய பேர், ஏராளமான பேர் இருந்தாங்க. இவங்க எங்கேருந்து வந்து இந்த சேவை செய்துட்டு இருக்காங்க, இவங்களை நாடு கடத்திருங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட? நேருக்கிட்ட போய் சொன்னாங்களாம். அப்போ நேரு என்ன செய்தாரா? அந்த சொன்ன ஆட்களே பூரா அப்படியே அவங்களுடைய காப்பகத்துக்கு அப்படியே கூட்டு வந்தாராம். கூப்பிட்டு வரும்பொழுது அன்னை தெரசா கேட்குறாங்க, அன்னை தெரசா எங்க? இங்கே தான் எங்கேயா ஒரு ரூமில் இருப்பாங்க பாருங்க அப்படின்னா. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்பொழுது அன்னை தெரசா என்ன செய்தாங்களாம்? ஒரு தொழுநோயாளியை தொட்டு அவங்களுக்கு அந்த தொழுநோயை மருந்திட்டு, அதை கழுவி மருந்திட்டு அந்த தொழுநோயை பத்திரமாக பாதுகாத்து வந்தாங்களாம். இதை பார்த்த அந்த நேர் கூட பார்த்த அந்த மனிதர்கள் அந்த மனிதர்கிட்ட நேர் சொன்னாராம், இப்படி காரியத்தை நீங்க செய்வீர்கள் என்றால் அன்னை தெரசாவை விரட்டிடும். இந்த தொழுநோயை தொட்டு கழுவி அவங்களுக்கு மருந்திட்டதுல நீங்க யாராவது இப்படி செய்வீங்கள் அப்படி என்றால் அன்னை தெரசாவை நம்ம விரட்டிடலாம். சரியா அப்படின்னு சொல்லி நேரு அவங்ககிட்ட கேள்வி கேட்ட அந்த மக்களை பார்த்து சொன்னாராம். எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்களாம். அப்படியானால் அன்னை தெரசாவை மாற்றிய இந்த வசனம்
அது மட்டும் இல்லைங்க, அன்னை தெரசா ஒரு நேரத்தில் வாகனத்தில் அப்படியே போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அவங்க சொந்த வாகனத்தில் போய் கொண்டு இருக்காங்க. ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு சமயம் பார்த்து அந்த வாகனம் கொஞ்சம் கடந்து போய்விட்டது. அன்னை தெரசா டிரைவர்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் வாகனத்தை அப்படியே பின்னால கொண்டு வா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு, கொஞ்சம் கொண்டு வாப்பா பின்னால. அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு மனிதன் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே ஒரு மனிதன் அப்படியே ரொம்ப மோசமான நிலையில கிடக்கிறான். அது எப்படிப்பட்ட நிலையில கிடக்கிறான்னா, சாணத்துக்கு மாடு சாணம் போட்டு அந்த இடையில சாணத்திலாம் விரவிட்டு கிடக்கிறானா. அன்னை தெரசா என்ன செய்தாங்களே, அவங்க கூட வாகனத்தில் சென்று அந்த சகோதரி பேராக கூப்பிட்டு இவங்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்கி என்ன செய்தாங்க, தன்னுடைய வாகனத்தில் ஏற்று திரும்ப அந்த தன்னுடைய காப்பகத்துக்கு கொண்டு போய் அவங்கள நல்லா குளிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அன்னை தெரசா என்ன செய்தாங்கன்னா, அவங்க மடியில் அந்த மனிதனை அந்த மடியில் கடத்தி அவங்களுக்கு கஞ்சி ஊட்டினாங்களாம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த மனிதனை தன்னுடைய மடியில கடத்தி அன்னை தெரசா என்ன செய்தாங்களாம், அவங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கஞ்சை வச்சு வாக்கில் கஞ்சி ஊட்டும் பொழுது அவங்க அன்னை தெரசாவுடைய சிலுவை, அந்த கழுத்தில் தொங்கின சிலுவை அந்த மனிதனுக்கு முன்னால் இப்படியே ஆடிக்கிட்டே இருந்தோம். அப்போ அவர் டக்குன்னு அந்த சிலுவையை பிடித்து கொண்டு இது யார் என்று கேட்டாராம். அவர் கேட்கிற அந்த மனிதன் யாரு? சுத்த பிராமணன். இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னை தெரசா சொன்னாங்களாம், இவர் தான் நம்முடைய பாவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், நம்மளுக்கு மீட்பை கொடுக்க வந்தவர் தான் இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அன்னை தெரசா சொன்னாங்களாம். ஒரு சில விளக்கங்கள் அவங்க கிட்ட சொன்னாங்களாம். உடனே அந்த மனிதன் என்ன செய்தானா, அந்த சிலுவையை பிடித்து கொண்டு இனிமேல் இதுதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி கத்தி அன்னை தெரசாவுடைய மடியிலே உயிரை விட்டானாம். இயேசுவே நன்றி. அந்த மனிதன் மோட்சத்துக்கு போயிருப்பானா? நிச்சயமாக மோட்சத்துக்கு போயிருப்பான். அப்போ இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்கள் என்று வசனம். இந்த வசனத்தின்படி செயல்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்னை தெரசா. இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல சேவைகளை செய்து அன்னை தெரசா என்ன செய்தாங்க, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இன்னைக்கு எங்க இருக்காங்க? நிச்சயமாக விண்ணகத்தில் இருப்பாங்க. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த செயல்பாட்டின் மூலமாக அன்னை தெரசா கடவுளுடைய திருவுளத்தை அவங்க நிறைவேற்றினதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்த வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 2:13. உங்களை செயலாற்றுகின்றார். கடவுளே நல்லா கவனிச்சுக்கிறீங்க, கடவுள் நம்மளுக்குள்ளாக செயலாற்றுகிறாரா? கொஞ்சம் கவனமா பார்க்கணும். கடவுளே உங்களுக்குள்ளாக, பவுல் சொல்றார், கடவுளே உங்களுக்குள்ளாக செயலாற்றுகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். பாருங்க, அவரே கடவுள் நம்மளுக்குள்ளாக செயலாற்றுகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். உண்மையிலே அன்னை தெரசா கூட கடவுள் இருந்தாங்க, செயல்பட்டார் கடவுள். அதனால தான் அன்னை தெரசாவால் அந்த காரியங்கள் செய்ய முடிந்தது. நம்மளோட கடவுள் இருக்கிறாரா? பவுல் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார். அப்படி நம்மளுக்குள்ளாக கடவுள் இருந்தால் நாமளும் எப்படிப்பட்ட மக்களாக இருப்போம்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம், மாறுவோம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நம்ம மாறுவோம். அடுத்த வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
28, 29 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29. எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் சொல்றாங்க, எங்கள் செயல்கள் வாசிங்க, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்கிறாங்க. எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும்படி நாங்க என்னையா செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லணும். நாங்க செய்யறோம். அடுத்த சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவது கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். கடவுள் அனுப்பியவரை நம்புவது அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன, கடவுள் அனுப்புவரை நம்புவதே அவருக்கு ஏற்ற செயல்கள். அப்படி நம்பி நம்ம செயலில் ஈடுபடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்பி செயலில் ஈடுபடும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். நன்றி. அப்ப நம்மளாம் யாருங்க? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்கள். ஆனா அந்த கடவுளுடைய திருவுளத்தை நம்ம நிறைவேற்றுகிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சொல்லி காட்டக்கூடாது, செய்ததை ஆண்டவருடைய வசனமே சொல்லுது. வலதுகை செய்வது தெரியக்கூடாது. நன்றி. என்னுடைய சூழ்நிலையிலும் என்னுடைய வேதனைகளிலும் என்னுடைய பாடுகளிலும் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தபடி ஏதோ ஓரளவு என்னுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல ஒரு சில காரியங்கள், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்கிறேன்? செய்துக்கிட்டு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய திருவுளத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காகத்தான் கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ரெண்டாவது பார்க்கும்போது எப்படி நம்ம கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம் என்று பார்க்கும் பொழுது எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது திருவசனம். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, உலகின் ஒளி நானே. அவர் சொல்லிட்டார், இந்த உலகத்திற்கு ஒளியாக நான் வந்தேன். இந்த நல்லா கவனிச்சுங்க, இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். அதனால தான் அவர் சொல்றாரு, இருளில் கிடந்த மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நானே உலகின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள், வாழ்வுக்கு வழியை காட்டும் ஒளியை கொண்டிருப்பான். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று பார்க்கும் பொழுது ஒருத்தன் வாழ்வதற்கு ஒளியை கொடுத்து கொண்டே போவான். எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒளியை எப்படி கொடுக்க முடியும்? நம்ம போகிற அநேகம் பேர் வீடு சந்திக்கிறாங்க, நோயாளிகளை சந்திக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஒளி பெற்ற மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், ஒளி பெற்ற மக்கள். இருளில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒளியை என்ன செய்கிறோம்? கொண்டு போகிறோம். ஏனென்றால் இந்த ஒளி உள்ளுக்குள்ளாக போகும் பொழுது, ஒரு வீட்டுக்குள்ளாக போகும்போது அங்கே இருள் என்ன செய்யுது? மறைந்து போகிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வாழ்வுக்கு ஒருத்தன் வாழ்வதற்கு வழியை காட்ட சொல்றார். அவன் வாழ்வதற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான், எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து இவனுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கணும், அவனுக்கு நீ முதல் வழியை காட்டு. நீ ஒளி பெற்றவன். நம்மள எப்படிப்பட்டவங்க? கடவுளுடைய பிள்ளைகள், ஒளி பெற்றவங்கள். இந்த ஒளி பெற்ற மக்கள் இன்னொருத்தர் இருளில இருக்கிறவனுக்கு என்ன செய்யணும்?
அவனுக்கு ஒளியை கொடுக்கணும். இப்படி ஒளியை கொடுக்கும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ஒரு விபச்சார பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உண்மையிலே விபச்சாரம் செய்தவர் தான். விபச்சாரம் செய்தவர். இருள் பாவ வாழ்க்கையில கிடக்கிறவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இருப்பாங்க? இருளிலே இருப்பாங்க. இருள் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆனா அந்த ஒளியான கடவுளிடம் அந்த மக்கள் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. அந்த பெண்ணை அந்த ஒளியான கடவுள்கிட்ட யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவிட கொண்டு. அதான் சொல்ற, நானே உலகின் ஒளி. அந்த ஒளியான கடவுளிடம் அந்த இருளான பெண்ணை கொண்டு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய இருள் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவுடனே அந்த பெண்ணுடைய இருள் என்ன செய்யுது? என்ன செய்யுது? உண்மையா பொய்யா? ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இருளில் தான் மூழ்கி கிடக்கிறாள். ஆனா கொண்டு வந்தவங்க அழகானவங்க. அவங்களும் பாவம் வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்கிறார். மனமாற்றத்திற்கான ஒரு ஒளியை அவங்களுக்கும் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? உங்கள யாராவது பாவம் இல்லை என்று சொல்வான் என்றால் அவன் முதல் கல் அந்த பெண்ணின் மேல என்ன செய்யட்டும்? எரியட்டும். அவனும் இருள கடந்தவன் தான். அவன் இருள கடந்தனால்தான் இருளில மூழ்கி இருந்த பெண்ணை ஒளியான கடவுளிடம் கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேருக்குமே கடவுள் அவரிடம் இருந்த ஒளியை கொடுத்தார். இருளிலே அவங்களை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்து, யார் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஐயா, நான் தீர்ப்பிட மாட்டேன். இனி என்ன செய்யாது? இனி என்ன செய்யாது? பாவம் செய்திருப்பாளா? பாவம் செய்யும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கை? இருண்ட வாழ்க்கை. என் தேவனுடைய கொண்டு வந்த அந்த ஒளியான கடவுளிடம் இவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் என் தேவன் அவளுடைய இருளை புற அவளுக்கு மட்டுமில்லைங்க, அவள்கிட்ட கொண்டு வந்த அத்தனை பேருடைய இருளை மாற்றினார். அவருடைய மனசை மாற்றினார். மன மாற்றத்தை கொடுத்தார். அவர்களுக்கும் ஒரு தயாரிப்பின் காலத்தை கொடுத்தார். அத்தனை பேருக்கும் இருள் அந்த பெண்ணை விட்டு நீங்கி போயிடுச்சு. திரும்ப அந்த பாவத்தில் விழுந்திருப்பாளா? நிச்சயமாக விழமாட்டேன். நன்றி. அதான் மத்தேயு சுவிசேஷம் சொல்லுகிற மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்து வாசிங்க. உங்கள் ஒளி மனிதர் முன்னால ஒளிக்கட்டும். யார் ஒளி? யார் ஒளி? நம்ம ஒளி. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், உங்கள் ஒளி. உங்கள் ஒளி. நம்ம ஒளி உள்ள மக்களா, இருளடைந்து போய் இருக்கிற மக்களா? இருளடைந்த மக்கள்னா கை தூக்குங்களா, கை தூக்குங்களா. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட மக்கள்? ஒளி பெற்ற மக்கள். அந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்து முகத்தில் வரும் அருள் ஒளியை பெற்ற மக்கள் நாம. பவுல் சொல்வார், என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்து வரும் அருள் ஒளியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்த, உங்கள் ஒளி மனிதர் முன்பாக ஒளிரட்டும், அப்பொழுது அவர்கள் உங்கள் நல்ல செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். எப்படியா? உங்கள் நல்ல செயல்களை கண்டு விண்ணக தந்தை என்ன செய்வார்களாம்? போற்றி புகழ்வார்களாம். மனிதர்கள் முன் நம்ம ஒளிரும் பொழுது, மனிதர்கள் நம்ம ஒளிரும் பொழுது அங்கே உள்ள இருள் மறைந்து போகிறது. அப்படி இருள் மறைந்து போகும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை நாமளும் நிறைவேற்றுகிறாங்க. அவர் விருப்பப்படி, என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பப்படி அவர் எப்படி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தாரோ அதே போல நம்மளையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், என்னுடைய திருவுளத்தை நீங்களும் நிறைவேற்றுங்க. இப்படி நற்செயல்களால நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை, இயேசுநாதருடைய திருவுளத்தை நாமளும் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வாசிங்க. அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும்.
என்ன சொல்றது? உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள். வாசிங்க வாசிங்க 21 வாசிங்க. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள். உண்மைக்கேற்ப, நல்லா கவனிச்சிருங்க. என் தேவனுடைய உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருவார்கள். ஒளியிடம் வருவார்கள். யாரிடம் வருவார்கள்? இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியிடம் வருவார்கள். உண்மைக்கேற்ப வாழ்வு. யாரெல்லாம் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோமோ அவங்க எங்க வருவாங்க? இயேசு கிறிஸ்துவிடம் வருவாங்க, வந்துருவாங்க. அந்த ஒளியின் கடவுளிடம் வந்துருவாங்க. வாசிங்க. இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இந்த அப்படி உண்மை கடவுளை இயேசு கிறிஸ்து ஒளியிட வரும்பொழுது அவர்கள் செய்யும் எல்லா செயலும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். அடுத்த வாசிங்க. இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர்தம் சீடரும் போதும். அப்படி நம்ம இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இப்படி செய்யும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். நாமளும் இந்த செயல்கள் மூலமாக நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை என்ன செய்யறோம்? சத்தமா சொல்லுங்க. நாம கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய திருவுளத்தை செயல்படுத்துகிற மக்களா இல்லை இருளில் வாழ்கிற மக்களா? அன்று சொல்றார், இருளில் வாழ்பவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் என்ன செய்யல? நிச்சயமாக வரமாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய வாழ்க்கை வெளியாகி விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால அவங்க சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆனா ஒளி பிடிச்ச மக்கள் யார்கிட்ட வருவாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட நிச்சயமாக வந்துருவாங்க. நன்றி. இப்படி நம்மளுடைய ஒளி நம்மளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருள் ஒளியை நாம இன்னொருத்தர் இருளிலே கிடக்கிற மக்களுக்கு இந்த வெளிச்சத்தை நாம கொடுத்து கொண்டு போகும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக மாறிவிடுவோம். நன்றி. அல்லேலூயா. அப்புறம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கிற மக்களாக இருப்போம். எப்படி மக்களாக இருப்போம்? கனி கொடுக்கிற மக்களாக இருப்போம். என்ன கனி? என்ன கனி கொடுப்போம்? வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், இந்த கனியா? நன்றி. அப்ப இந்த கனி கொடுக்கிற மக்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? என் தேவனுடைய இணைப்புல நாம என்ன செய்யணும்? இணையும் பொழுது, என் தேவனுடைய இணைப்புல நாமளும் இணையும் பொழுது அங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நிச்சயமாக அப்படி கனி கொடுக்கும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். கடவுளுடைய திருவுளத்தை நாமளும் நிறைவேற்றுகிறோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொஞ்சம் மடவன் போங்க. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. யாருமே கனி கொடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து கனி கொடுக்கக்கூடிய மக்களாக எதிர்பார்க்கிறார். இந்த கனி எப்படி கொடுக்க முடியும் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது, அவரோடு எப்பவும் இணைந்து வாழும் பொழுது நம்மளும் கனி கொடுக்கிற மக்களாக வாழ்வோம். நற்செயலில் ஈடுபடுகிற மக்களாகவும் வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நாமளும் நிறைவேற்றுகிற மக்கள். வாசிங்க அதே யோவான் 15:5 வாசிங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். நம்ம பார்க்கிறோம் கனிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர்ல நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். கலாத்தியர் 5:22 நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் அந்த கனிகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிங்க, திரும்ப வாசிங்க 5வது வசனம் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும், பாருங்க நல்லா கவனிச்சு, ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருக்கும் பொழுது அவர் மிகுந்த கனி தருவார். எப்போ? இணைந்து இருக்கும் பொழுது அவர் மிகுந்த கனி தருவார். மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை நாமளும் நிறைவேற்றுகிற மக்களாக மாறிவிடுவோம். அடுத்தப்ப சொல்வாரு, என்னை விட்டு பிரிஞ்சு உங்களால எதுவும் செய்ய இயலாது. முடியாதுங்க. என் தேவனை விட்டு பிரிஞ்சு எதுவும் செய்ய முடியாது.
இரவும் பகலுமாக எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி தந்துட்டேன்னா உடனே பைபிள் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருவேன். நேற்று படுக்கும் பொழுது 11:30 மணி ஆண்டவர்கிட்ட சிந்திச்சு தியானிச்சு ஆண்டவரே எந்த வசனத்தை எடுக்கலாம் உண்மை திருவுளத்தை நாங்களும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் இதெல்லாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலம் நாம கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோமா அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளுக்கு எனக்கே தெரியாது. இயேசுவே நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் யோசேப்பை பற்றி சொல்வாங்க. தொடக்க நூல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்க நூல் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொஞ்சம் மடமடன் போங்க. யோசேப்பு கணிதரும் கொடி ஆவான். பாருங்க, யோசேப்பை பத்தி அவர் தந்தை சொல்றாரு, யாக்கோப்பு சொல்றாரு, யோசேப்பு எப்படிப்பட்டவனா மாறுவான்? கனிதரும் கொடி போல அவன் இருப்பான். பல பேருக்கு கனியை கொடுக்கக்கூடிய கொடி போல அவன் இருப்பான். ஏனென்றால் யோசேப்பு எகிப்தில் வாழ்ந்த காலத்திற்கு பஞ்சத்தால வந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் என்ன கொடுத்தாரு? உணவு கொடுத்தார். அவருடைய பசி அறிஞ்சு பசியை போக்கினார். தானியம் எல்லாம் கொடுத்தார். அப்போ நாமளும் கனி கொடுக்கிற மக்களாக வாழும் பொழுது கடவுளுடைய தேவனுடைய திருவுளத்தை நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 11:12 நம்மளுக்கு வசனம் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. மார்க்கு 11:12 மறுநாள் பெத்தனியாவை விட்டு வாசிங்க. 11:12 வாசிங்க. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிச்சுருங்க. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கனி கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. கவனமா இருந்துக்கிறங்க. அது அத்திப்பழ காலம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எந்த காலத்திலையும் என் தேவனாகிய கடவுள் நம்மகிட்ட இருந்து கனி கொடுக்க எதிர்பார்த்து வருவார். என் பிள்ளைகிட்ட கனி இருக்குதா? அப்படி கனி கொடுக்கிறவர்களா நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நிச்சயமாக என் தேவனுடைய திருவுளத்தை நாமளும் என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, நல்லவர் தம் உள்ளத்தில் இருந்து நல்லவற்றையே என்ன செய்வாரு? எடுத்து கொடுப்பார். தம் உள்ளத்தில் இருக்கிற நல்லதை என்ன செய்வாரு? பிறருக்கு எடுத்து கொடுப்பார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நல்ல வார்த்தைகளை பிறருக்கு என்ன செய்வாரா? எடுத்து கொடுக்கும் பொழுது நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக மாறுவோம். அப்புறம் கடவுள் அடுத்தப்ப நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கீழ்ப்படிதல் கடவுளிடம் இருந்து, இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கீழ்ப்படிதல் இருந்தது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதலை நாம கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக நாமளும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக மாறிவிடுவோம். வாசிங்க அந்த பிலிப்பியர் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை, கிறிஸ்து நல்லா கவனிச்சுக்கங்க, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். இந்த கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா? அவருக்கு எத்தனை குணங்கள் உண்டு? கிறிஸ்துக்கு எத்தனை குணங்கள் உண்டு? அவர்கிட்ட இந்த மனநிலையை நாமளும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எத்தனை குணங்கள் உண்டு? கிட்டத்தட்ட 7 குணநலங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தது. அதான் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்த நல்ல மனநிலை. அந்த 7 குணங்களை இப்போ பார்க்க முடியாத நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி.
வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் இந்த மனநிலை உங்களிடமே இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சி என் அன்னை மரியாள்கிட்ட இருந்த தாழ்ச்சி. முதல்ல ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினது யாரு? என் தாய் மரியா. இதோ ஆண்டவருடைய அடிமை. முதல் சொல்படியே எனக்கு என்ன செய்யட்டும் ஆகட்டும். அப்பமே என் தாய் மரியாள் ஆண்டவருடைய திருவுளத்தை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. முதல்ல ஆண்டவருடைய திருவுளத்தை, விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினது யாரு? முதல்ல அன்னை மரியாள். முடிஞ்சு போச்சு. இதோ ஆண்டவருடைய அடிமை சொன்னாங்க, அவங்களுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைவேற்றினாங்க. அவங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் அன்னை மரியாள். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோப்பு 4:15. ஆகவே அவ்வாறு நல்லா கவனிச்சுங்க. அவ்வாறே சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம். ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம். இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. நல்லதே செய்வோம். ஆண்டவருக்கு திருவுளமானால் இன்னென்னலாம் செய்வோம். பட்டியல் போட்டு நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே செய்து கொண்டே போகலாம். இப்படி நல்லதை செய்யும் பொழுது ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க வேண்டாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17 வசனம் இங்கே இருக்குது. சரியா? இங்கே இருக்குது. அதை வாசித்துருங்களேன். உலகம் மறைந்து போகிறது. வாசிங்க. 15 இருந்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிங்க. உலகம் மறைந்து போகிறது, அதனுடைய தீய நாட்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்றென்றும் நிலைத்திருப்பார். என் தேவனுடைய திருவுளத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறோமோ அவங்க எத்தனை வயசு வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க? என்றென்றும் நிலைத்திருப்பாங்க. அதுக்கு கணக்கே கிடையாது. என்றென்று நிலைத்திருப்பாங்க. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் குறைவாக இருக்கனால சும்மா சிம்பிளா போகிறேன். எடுத்து வாசிங்க. ரோமர் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6:18 வாசிங்க. ரோமர். ஆனால் ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலையை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரே ஒரு மனிதனுடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. அது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய செயல்கள் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றதை எல்லாம் கட்டளையிட்டதெல்லாம் நீங்க செய்தேனா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? என் நண்பர்களாக இருப்பீர்கள்.
இந்த நண்பர்கள் உண்மையான நண்பர்களுக்குள்ள ஒளிவு மறைவு என்ன செய்யாது, இருக்காது. உண்மையாக உத்தமமாக நடக்கிற நண்பர்களுக்குள்ள ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். எப்போ அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது, அவருடைய திருவுளப்படி நம்ம நடக்கும் பொழுது, நாமளும் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். யெகோவா நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க 14வது வசனம். செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள், இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது பணியாளர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா நண்பர்களுக்கு தெரியும், உண்மையான நண்பர்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு உண்மையாக நடக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு நண்பனாக நம்ம நடக்கும் பொழுது, என் தேவனுடைய திருவுளத்தை நாம நிறைவேற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். யெகோவா நன்றி. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்வார், இந்த அன்பை பற்றி சொல்லிட்டே வரணும். இதுல நிச்சயமாக நம்மளுக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக போகிறேன். பவுல் சொல்வாரு, ரோமருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே பிரிக்க முடியாது. இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளாக நம்ம இணைந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பட்டினி, பசி எதுவா இருந்தாலும் நம்மளை இயேசுவிடம் இருந்து பிரிக்கவே முடியாது. அவருடைய இணைப்புல இருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாம நம்ம வாழ்ந்தால் என் தேவனுடைய திருவுளத்தை நாமளே என்ன செய்கிறோம், நிறைவேற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. பவுல் இயேசுவுடைய அன்பை ருசிச்சு பிறகு அவருடைய பாடுகளை தன் உடலில் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், சாவு எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய உடலில் ஏற்றுக்கொண்டார். துன்பங்களை தாங்கி கொண்டார். எதற்கு? இயேசு கிறிஸ்துவுக்காக, திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 வரைக்கும் வாசிக்க போவோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 வசனம். நான் அவர்களை விட சிறந்த பணியாளர். பெருமை பற்றி சொல்லும்போது அவரும் பெருமையாக பவுலும் பேசுகிறார். நானும் பணியாளர் தான். இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். கிறிஸ்துவின் அன்பை பெற்ற அந்த பவுல் சொல்லுகிறார், மதியீனனாக பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன். பாருங்க எத்தனை துன்பங்களை, இயேசுனுடைய பாடுகளை, இயேசுனுடைய துன்பங்களை தன் உடலில் சுமந்தார் என்று அவர் பட்டியல் போட்டு காட்டுகிறாரு. வாசிங்க. பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லறிபட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். எத்தனையோ துன்பத்துக்கு ஆளானேன். எதற்கு? என் தேவனுடைய திருவுளத்தை பவுல் நிறைவேற்றுவதற்காக என் தேவனுடைய பாடுகளை, வேதனைகளை, துன்பங்களை அவர் உடலிலே சுமந்து நடந்தார். பவுல் சுமந்தார் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. அதே 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10-11 சொல்வாரு. 10-11 சொல்வாரு. அழகாக இருக்கும் அந்த வசனம். பவுலடிகளார் எப்படிப்பட்ட வேதனைகளை அவர் சந்திக்க போகிறார் என்பது. இயேசுவின் வாழ்வை எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் என்ன செய்கிறோம்? சுமந்து செல்லுகிறோம். சாவுக்குரிய துன்பங்களை. அப்போ பவுல் எப்படிப்பட்ட சாக போகிறார் என்பதை முன்கூட்டியே அவருடைய துன்பங்களை, வேதனைகளை எங்கள் உடலிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? சுமந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாழும் பொழுது பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8-11 வாசிங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னுளுச்சாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுச்சாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். பாருங்க, பவுல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இயேசுனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்ல போனா பேதுரு கூட அவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டார். பேதுரு கூட பவுல் பட்ட துன்பத்தை, ஏனென்றால் இந்த பேதுரை விட ஒருபடி இயேசுவினுடைய அன்பை பவுல் முற்றிலுமாக ருசித்தவர். Praise the Lord. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம் 4:8. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் 8 தானே? வாசிங்க. மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. அங்க அழிஞ்சு போக மாட்டோம். எங்கள் உடல் இந்த உலகத்தில் வாழும்போது எங்கள் உடல் மண்ணோடு மக்கி போனாலும் விண்ணகத்தில் எங்களுக்கு ஒரு உடல் உண்டு. Praise the Lord. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணகத்தில் ஒரு உருவு நம்மளுக்கு உண்டாம். ஏனென்றால் ஒரு விதையை நம்ம போடுகிறோம், அது என்ன விதைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது சில சமயங்களில். ஆனால் அந்த விதையை போட்டதுக்கு பிறகுதான் அது என்ன செடி வருகுது என்று நம்மளுக்கு என்ன செய்யுமா தெரியும். அது ஒரு உருவாக மாறிடுது, ஒரு சின்ன விதை. அதே போலதான் பவுல் சொல்றாரு, விண்ணகத்தில் எங்களுக்குன்னு ஒரு வாழ்வு இருக்குது, அதை நிச்சயமாக கடவுள் தருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எப்படிப்பட்ட ஒரு சாவை கையில், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சாவு கிடைத்தது? அவருக்கு எப்படிப்பட்ட சாவு கிடைச்சது? எனக்கு கூட தெரியாது. வேதத்தில் பவுல் எப்படி இறந்தார், பேதுரு எப்படி இறந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வரலாறு சொல்லுகிறது பவுல் எப்படிப்பட்ட இறப்பை சந்தித்தார், பேதுரு எப்படிப்பட்ட இறப்பை சந்தித்தார் என்று வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. இப்போ எல்லாருமே நெட்டில் போய் பார்த்தோம் என்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் தெளிவாக கிடைக்கும். நான் இதுவரைக்கும் யார்ட்டையுமே கேட்கல. ஆனால் இந்த கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்குள்ளே நான் சிந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுது பவுல் எப்படிப்பட்ட இறப்பு இறந்தார் வேதத்தில் இல்லையே, பேதுரு எப்படிப்பட்ட இறப்பு இறந்தார் வேதத்தில் இல்லையே, இது எப்படி கண்டுபிடிக்கணும்? எங்கூட ஜெபத்தில் இருக்க ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், எப்போ நான் எடுத்தாரன் நெட்டில். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் வாழும் பொழுதே கிறிஸ்து இயேசுவின் துன்பங்களை, வேதனைகளை, பாடுகளை, சாவுக்குண்டான எல்லா காரியங்களையும் தன்னுடைய உடலிலே பவுல் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே பார்த்தோம்.
அதுக்கு முன்கூட்டியே ஒரு தயாரிப்பு, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தயாரிப்பு நிலையில் அவர் என்ன செய்தார்? இருந்து கொண்டே இருந்தார். எப்பவும் நம்மளுக்கு சாவு வரலாம், எப்பவும் சாவு வரலாம். ஆனால் அதற்கு முன்பாக நம்ம ஒரு தயாரிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு இருந்து கொண்டே இருந்தார் பவுல். கிபி 67ஆம் ஆண்டில் தான், கிபி 67ஆம் ஆண்டில் தான் ரோமை குடிமக்கள் என்பதால் சிலுவையில் அறையாமல் பவுலுடைய தலையை வெட்டி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. யாரா? ரோமை குடிமக்கள் என்பதால் பயந்து போய் என்ன செய்தானா? சிலுவையில் அறையாமல், பவுலை சிலுவையில் அறையாமல் தலையை வெட்டி கொண்டார்களாம். பாருங்க, இந்த பவுல் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே பல துன்பங்களை அவர் அனுபவிச்சிட்டார், பல வேதனைகளை அனுபவிச்சிட்டார். உயிரோடு இருக்கும்போதே சாவின் எல்லை வரைக்கும் அவர் போயிட்டார். அதனால தான் சொல்றார், சாவை, என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் சாவை எந்நேரம் எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். அப்படிப்பட்ட பவுலுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? ஒரு இரத்த சாட்சியாக பவுல் எப்படி மாறினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தலையை வெட்டி கொண்டார்களாம். இந்த தலை, அவர் வெட்டப்பட்ட அந்த தலை, வரலாறு சொல்கிறது, வெட்டப்பட்ட அவருடைய தலை, பவுலுடைய தலை துள்ளி துள்ளி 3 இடங்கள்ல, அப்படியே துள்ளி துள்ளி 3 இடங்கள்ல போய் விழுந்ததாம் பவுலுடைய தலை. அந்த துள்ளி துள்ளி 3 இடங்கள்ல விழும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 இயேசுவே நன்றி. என்னுடைய வாட்சி நின்று போச்சு, நான் போயிட்டே இருக்கேன். பாருங்க, இந்த பவுலுடைய, பாருங்க, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் இந்த பவுலுக்கு இருந்த ஒரு முனைப்பு. அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு 3 இடத்துல விழுந்துதான். 3 இடத்துலையும் நீர் ஊற்றுகள் அப்படியே பீறி பீறி அப்படியே பொங்கிச்சான். நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. புனித பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய சாவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும். உயிரோடு இருக்கும்போது புனித பேதுரு என்ன சொன்னாரு? உமக்காக சொல்லுங்க, உமக்காக என்னோட உயிரே கொடுப்பையா. அவர் அப்படி வாயால சொன்னாலும் ஒரு வகையில அவருடைய உள்ளத்தில் இருந்த வார்த்தையாகத்தான் நான் நினைக்கிறேன். உமக்காக எல்லாரும் மறுதளிச்சாலும் அம்மா மறுதளிச்சாரு, இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை, உமக்காக என்னுடைய உயிரை என்ன செய்வேன்? கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். பவுல் கடைசியில் தலை வெட்டப்பட்டு என் தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு எங்க இருப்பார்? அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்கள்லாம் எங்க இருப்போம்? நிச்சயமாக இருப்போம், எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்ப இந்த பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 13:17 சொல்வாரு, ஐயா உமக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் சொன்னார். சொன்ன மாதிரி செயலிலே அவர் காட்டினார். பேதுரு காட்டினதாக வரலாறு சொல்லுது. கிபி 64 நீரோ மன்னனால் கிறிஸ்தவர்கள் கொன்றளிக்கப்பட்டார். இவன் பேதுருவை பிணங்களுக்கு இடையே வைத்தான், பிணங்களுக்கு இடையே பேதுருவை சிறையில் வைத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. கொன்றளித்த பிணங்களுக்கு நடுவே இந்த பேதுருவை சிறையில் வைத்தானாம். அந்த பிணங்கள் எப்படி இருக்கும்? ஒரே வாடை, நாத்தம். அவ்வளவு சித்திரவாதை பேதுருவுக்கு, அவ்வளவு சித்திரவாதை செய்தானாம். எதற்கு? என் தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு. நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. சித்திரவாதிகளை அணிவித்தார். கிபி 67 ரோமையில் உள்ள வாட்டிகான் மலையில் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொன்றார்.
சிலுவையில் அறைந்து கொண்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. அவரை மட்டுமா சிலுவையில் அரைஞ்சாங்க? பேதுருவை மட்டுமா சிலுவை அரைஞ்சாங்க? பேதுருடைய மனைவி அந்த நாட்களில் நல்ல நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க, ஊழியம் பண்ணியிருக்காங்க. பேதுருடைய மனைவி, பேதுருக்கு மனைவி இருக்கிறதாக வேதத்தில் ஒரு 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 குறிப்பு சொல்லுது. பேதுரு சீமோன் அவருடைய மாமியார் வீட்டுக்குள் இயேசு போனார் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பேதுருக்கு மனைவி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவரை அந்த தலைகீழ அறைந்ததுக்கு பிறகு இவருடைய மனைவியை அவர் கண் முன்பாக சிலுவையில் அறைந்து கொன்றார் என்று வரலாறு சொல்லுது. பேதுருடைய மனைவியையும் சிலுவையில் கொன்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவர்கள் இயேசுவோடு இருந்து இந்த இயேசுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4-5 தெரியுதுல, 4லிருந்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம். பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில், நல்லா கவனிச்சுக்கிறீங்க, பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. எதுக்கு? ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் நாம என்ன செய்யலையா? எதிர்த்து நிற்கவில்லை. அப்படி ரத்தம் சிந்தினால், ரத்த சாட்சியா நம்ம வாழ்ந்தால் நிச்சயமாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தேவான் கல்லால எரிஞ்சு கொல்லப்பட்டார். கடைசியில் என் தேவனுடைய திருவுளத்தை ஸ்தேவான் நிறைவேற்றினார். இயேசு சொன்ன மாதிரி அவரும் சொல்றார், இந்த பாவத்தை இவர்கள் மேல சுமத்தாதீர். திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோவானுடைய சகோதரர் யாக்கோப் எப்படிப்பட்ட சாவு கிடைச்சது அவருக்கு? அவரையும் வாளால் வெட்டி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் இயேசுவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு சாட்சியாக ரத்தம் சிந்தி இவர்களெல்லாம் இறந்து இயேசுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும். ஆனால் நாம எப்படி நிறைவேற்றணும்? நம்முடைய நற்செயல்கள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய ஒளி படைச்ச மக்களாக நம்ம இருந்தால், இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒளியை கொடுக்கிற மக்களாக, இரக்கம் காட்டுகிற மக்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிற மக்களாக நாமளும் வாழ்ந்தால் நிச்சயமாக கடவுளுடைய திருவுளத்தை என்ன செய்வோம்? நிறைவேற்றுவோம். அப்படியே எழுந்து நிற்போம். இப்படி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாம இருந்தால் ஆண்டவராகிய கடவுள் நம்மளையும் என்ன செய்வார்? தெரிந்தெடுத்து வச்சுக்கிறார். இவதான் என்னுடைய திருவுளத்தை என்ன செய்ய போறாங்க? நிறைவேற்ற போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. பாடுமா? தூசியிலும் சாம்பலிலும் குப்பையில் கிடந்த என்னை, கைதட்டி, தூசியிலும் சாம்பலிலும் குப்பையில் கிடந்த என்னை நண்பனாக தெரிந்து கொண்டார், அபிஷேகம் செய்கின்றார். நண்பனாக தெரிந்து கொண்டார், அபிஷேகம் செய்கின்றார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். அந்த கைகளை தட்டி பாடும். கடவுளுடைய திருவுளத்தை நாமளும் நிறைவேற்ற மக்களாக இருக்கணும். நம்முடைய நல்ல செயல்கள், இருளில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஒளியை கொடுக்கும் பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். நம்ம நம்பிக்கையோடு வாழும் பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். இரக்கம் காட்டுகிறவர்களாக நம்ம வாழும் பொழுது, யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டுகிறவர்களாக நம்ம வாழும் பொழுது என் தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறோம். அவருடைய அன்பை ருசிச்சு நாம அனுபவித்து வாழும் பொழுது அந்த அன்புக்காக அவருடைய திருவுளத்தை நாம நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். சாம்பலிலும் குப்பையில் கிடந்த என்னை, தூசியிலும்
தந்தை என்னை தன் நண்பனாக தெரிந்தெடுத்தார், அபிஷேகம் செய்கின்றார். தன் நண்பனாக தெரிந்து கொண்டார், அபிஷேகம் செய்து விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். என் தாய்வயிற்றில் இருக்கும்போதே என்னை பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும்போதே என் பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். என் தாய் வயிற்றில் இருக்கும்போதே பெயர் சொல்லி தெரிந்து கொண்டார். எல்லாம் நன்மைகளா நிறைவேற செய்கின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவேற செய்கின்றார். தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார், தன் மகனாக தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒன்றும் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையோடு துதிப்போம், வல்லமையோடு துதிப்போம். இயேசுவே, இயேசுவே, உமது பரிசுத்த வல்லமைக்குள்ளாக, உமது நாமத்துக்குள்ளாக, உமது அற்புத கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையை உங்கள் கரத்திலே ஒப்பு விடுக்கிறோம். என் அன்பு தேவனே, அழைத்தவர் நீர் உள்ளே உள்ளவர், நீர் அழைத்தவர் உள்ளே உள்ளவர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மனம் விரும்பவே இந்த நாட்களில் கொடுத்து ஆசீர்வதிக்க தகப்பனே. ஆண்டவரே, உள்ளத்தில் இயக்கங்களை எண்ணங்களை அறிந்த என் தேவனே, இந்த நாட்களில் என் ஜனங்கள் உண்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களின் மக்களிலே உள்ளத்தில் இருக்கும் எல்லா விதமான எண்ணங்கள் இயக்கங்கள் என் அருளாளர் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் யாரையும் வெறுமனையாடி விடாதபடி எல்லாரும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, நோய் நொடிகளினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய நோய்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, நீ சென்ற இடமெல்லாம் நோய்களை குணமாக்கினீர், நீ சென்ற இடமெல்லாம் நன்மை தரங்களை செய்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் நீர் உணவிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உணவிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். ஆண்டவரே, உள்ளத்தின் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவரே, எங்கள் உள்ளத்தில் என்ன வலி வேதனையோடு நாங்கள் வந்திருக்கிறோம், என்ன எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புகளும் என் அருளாளர் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் நிறைவேற்றப்படுகிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.